ராஜ்யத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ராஜ்யத்துக்காய் பிரித்து எடுக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் புத்தி உள்ளவர்களாய், எப்பவும் என்ன செய்யணுமா? புத்தி உள்ளவர்களாய், ராஜ்யத்துக்கு போக தகுதி உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, புறப்பட தயாரா இருங்க. இன்னைக்கு ராத்திரி கிறிஸ்துவின் வருகை வருமானால் நீ புறப்பட தயாரா இரு. பெட்டியெல்லாம் கட்டி ரெடியா இருப்பா, பெட்டியெல்லாம் கட்டி ரெடியா இருமா. கிறிஸ்துடைய வருகை எப்ப வேணாலும் வரலாம். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்காத கடந்த நாள் முழுவதும் நம்ம அதை தான் தியானித்து இருக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் மறுபடியும் அதே வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிக்கும் போது எல்லாரும் வேத பகுதியை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு, நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். எதுல எடுத்துட்டு போனாங்களா? பாத்திரத்துல. அப்ப என்னெல்லாம் எடுத்துப்பாங்க? எண்ணெய் எடுத்துப்பாங்க, தீவட்டி எடுத்துப்பாங்க, தீக்குச்சி எடுத்துப்பாங்க, தீப்பெட்டி எடுத்துப்பாங்களா இல்லையா? நான் ஒரு இடத்துக்கு போறதா என்ன செய்வேன்? தீப்பெட்டி திடீர்னு மணவாளன் வரும்போது டக்குன்னு உடச்சுனா பச்சனை பிடிக்குதான்னு பச்சனைக்கு செக் பண்ணுவேன். அப்போ என்னென்ன எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்தாங்க. புத்தி உள்ளவர்கள் சொல்றாங்க ஆண்டவரே, கவனிங்க, புத்தி உள்ளவர்கள் என்னென்ன எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்துக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமா என்ன சொல்றான்னாக்கி, இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த 10 பேரும் ஒரே இடத்துல இருந்து தான் கிளம்புறாங்க. இந்த 10 பேரும் ஒரே இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. இந்த 10 பேரும் ஒரே ஆளை எதிர்பார்த்து தான் தயாராகிறாங்க, தகுதிப்படுத்துறாங்க. யார? மணவாளனுக்காக 10 பேரும். இப்ப பாருங்க, 10 பேரும் எங்கிருந்து தகுதியாகிறார்கள், எங்கிருந்து புறப்பட தயாராகிறார்கள் கேட்டா, 10 பேரும் எங்கிருந்து புறப்பட தயாரானாங்கன்னா சபைக்குள்ள இருந்து. 10 பேரும் எங்கிருந்து தயாரானாங்கன்னா ஜெப கூடுகையிலிருந்து. 10 பேரும் எங்கிருந்து கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறாங்க, தங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து. நல்ல கவனிங்க, 10 பேரும் தங்களை தகுதிப்படுத்துறாங்க. 10 பேரும் மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க. 10 பேரும் பரலோக ராஜ்யத்துக்காய் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்களாம். அப்ப கவனிக்க, இந்த 5 பேரு என்னென்ன பார்த்து பார்த்து வேணும்னு சொல்லி எடுத்தாங்களோ அதெல்லாம் புத்தி இல்லாத 5 பேர் என்ன செஞ்சாங்க? பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேதம் சொல்லுது, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மணவாளன் வருவாரு, அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னு சொல்லி அதற்கு ஆயத்தப்பட்டாங்க, தங்களை தயார்படுத்தினாங்க, தங்களை தகுதிப்படுத்தினாங்க. அதுக்கு தேவை என்ன 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 வேணும்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதற்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சேகரிச்சாங்க. ஹல்லேலூயா. அதை கவனிங்க, இந்த 5 பேர் பார்த்து பார்த்து சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. மற்ற 5 பேரும் என்ன செஞ்சாங்க? சேகரித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. ஏன்னா அந்த 5 பேர் வெளியே இல்லை, எங்கதான் இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. அப்போ 5 பேர் சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. 5 பேர் என்னென்ன வேணும்னு பார்த்து 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 தங்களை
தங்களை தயார்படுத்த, தங்களை தகுதிப்படுத்த, மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போய் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று தங்களை ஆயத்தப்படுத்த என்னென்ன வேணுமோ அத்தனை பார்த்து பார்த்து எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ அவங்க எடுத்ததெல்லாம் பார்த்தாங்க, ஆனா அசால்ட்டாக விட்டு விட்டார்கள், அசட்டைத்தனமாக விட்டு விட்டார்கள், நிர்விசாரமாக இருந்து விட்டார்கள். நம்முடைய பழக்கம் உண்டு தெரியுமா? அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அப்புறம் பார்ப்போம். இந்த அஞ்சையும் புத்தி இல்லாத அஞ்சனா இருக்குல்ல, இந்த அஞ்சு எந்த மாதிரி ரகம் தெரியுமா? அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பாருங்க, கூட இருந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்புறம் எடுக்கலாம், அப்புறம் பார்த்ததை எடுக்கலாம், அப்புறம் ஒவ்வொன்றா பழக்கி வைக்கலாம், அப்புறம் ஆயத்தப்படலான்னு சொல்லி அசட்டை பண்ணினார்கள், நிர்விசாரமாக இருந்தார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். நல்ல கவனிக்க, புத்தி உள்ளவர்கள் எடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்தார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் பாதியை எடுத்தார்கள், பாதி காரியத்தில் நிர்விசாரமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரரோடு வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 2-3 வருஷம். ஒரு ஊழியக்காரரை சந்திக்க முடியாத தருணம் கிடைத்தது. அந்த ஊழியக்காரரோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த ஊழியக்காரர் என்னோடு பேசிக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதர், நிறைய காரியங்களை பேசினாரு. ஆனா அதுல ஒரு சில காரியங்கள் என்னன்னா, பிரதர், இந்த பைபிள் நமக்காக மட்டும் எழுதப்படவில்லை, உலகத்தின் ஜனத்துக்காகவும் எழுதப்பட்டிருக்கு, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த பைபிள்ல அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு எழுதி இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எழுதி இருக்கு. ஆனால் கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலும் சாபங்களும் ரட்சிக்கப்படாத உலகத்தான் எழுதி இருக்கு. அதனால பைபிள்ல இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணுங்க தேவை இல்லை, பாதியை எடுத்துக்கொண்டால் போதும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டா போதும். உலகத்தானுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது நம்ம எதுக்கு எடுக்கணும்? அந்த ஊழியக்காரர் மட்டும் இல்ல, பாருங்க, நம்ம அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவம் அப்படிதான். நல்ல கவனிக்க, சிலர் சொல்றாங்க, எங்களுக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும், பழைய ஏற்பாடு அது வேண்டாம், அது படிச்சா புரியவே மாட்டேங்குது, அதனால புதிய ஏற்பாடு போதும். சிலர் சொல்றாங்க, புதிய ஏற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது, புதிய ஏற்பாடு வேண்டாம், எங்களுக்கு பழைய ஏற்பாடு. யெகோவா சாட்சி பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? புதிய ஏற்பாடு வேண்டாம், எங்களுக்கு பழைய ஏற்பாடு. அவங்கள விட்டுருங்களா, ரட்சிக்கப்பட்டு நம்ம எப்படி இருக்கோம்? எனக்கு சங்கீதம் மட்டும் போதும், சங்கீதத்தை மட்டும் படிச்சு படிச்சு வாழ்க்கையை ஓட்டிடுவேன். சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, நீ பைபிள் படிச்சியோ இல்லையோ, டெய்லி 1ஆம் தேதி 1வது நீதிமொழிகள், 2ஆம் தேதி 2வது நீதிமொழிகள், 3ஆம் தேதி 3 நீதிமொழிகள் மட்டுமே மறுபடி படிச்சு 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 எங்க போற? சும்மா நீதிமொழி. வாலிப பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். ஏன்? ஒரே லவ் மூடு, உன்னத பாட்டையே சுத்திக்கிட்டு இருக்கும். சிலது தாங்களுக்கு எது தேவையோ அப்படி பாதியை மட்டும் எடுத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த வேதத்தை நம்முடைய கரங்களை எழுதி கொடுக்கலங்க. அதை பார்த்து 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 முழுசையும் உன் இருதயத்துல நிரப்புறதுக்காக ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ராயினால் அச்சடிக்கப்பட்ட இந்த காசு பணத்துக்கு ஒரு பக்கம் சரியா இருக்குது, மறுபக்கம் சரியா இல்லைன்னா அது செல்லா காசு. அப்ப கவனிங்க, தேவனால் அச்சடிக்கப்பட்டு உன் கரத்துல கொடுத்து இதுல இருக்கிற சகல நன்மைகளை எடுத்து உன்னுடைய கேரக்டர்ஸை, உன்னுடைய குணாதிசயத்தை, நீ உன்னை செழிப்படுத்துகிற காரியத்தை கொடுத்து அவள் எழுதி கொடுத்துக்கிறத நான் பாதிதான் எடுப்பேன், மீதியை எடுக்க மாட்டேன்னு நீ ஒதுக்கி வைப்பீங்களா? செல்லா காசு. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ பைபிள்ல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு வாட்டி படி, நிருபங்களை மட்டும் மாத்தி 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 படி.
அப்படியெல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம எப்படி படிக்கணும்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுசும் படிக்கணும். ஏன்னா இது எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்பும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அது உன்னை கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளும், உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசும், உன்னை தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றும், உன்னை தூக்க வேண்டிய இடத்துல தூக்கும், உன்னை ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல அது உன்னை ஆறுதல் படுத்தும். ஆனால் நீ தப்பு செய்யும் போதோ அது கண்டிக்கும். அப்போ ஒரு மனுஷன் வேதத்தை எடுக்கும் போது நான் பாதியை மட்டும் எடுத்துக்கொள்வேன்னா நீ யாரு? செல்லக்காசு. நீ யாரு? புத்தி இல்லாதவள். நீ யாரு? ராஜ்யத்துக்கு ஒண்ணு ஒருபோதும் தகுதிப்படுத்த முடியாது. நீ புத்தி உள்ளவளாக இருந்து ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டிய பகுதிகள் வேதத்துல நிறைய இருக்குது. என் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நான் வேதத்துல எடுக்கணும் சொல்லி அள்ளி 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 எடுத்து உன் இருதயமாகிய அந்த பாத்திரத்துல நிரப்ப ஆரம்பிச்சுட்டனா உன் வாழ்க்கையை ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்தி உள்ளவள், மணவாளனுடைய வருகையில நீ கைவிடப்பட மாட்ட, நீ சேர்த்துக் கொள்ளப்படுவ. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும்னா மணவாளன் வருவார், அவருடைய வருகையில் நான் எதிர்கொண்டு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? புறப்பட தயாரா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, மணவாளன் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக நீங்க தயாரா இருங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மணப்பெண்ணுக்கு தாய் வீடு எது? அம்மா வீடு. ஒரு மணவாட்டிக்கு தாய் வீடு எது? சபை. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, சபையில வளர்க்கப்படுகிற நீங்க எதை எதை எடுக்கணுமோ அதை பார்த்து 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 உங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்கிற காரியங்கள்ல ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. எடுக்கிற காரியத்தை ஒருபோதும் அல்லல் தட்டக்கூடாது. எடுக்கிற காரியத்தை ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அங்க என்னென்ன வருதோ அத்தனையும் எடுத்துக்க. தாய் வீட்டுல இருந்து என்னென்ன வருதோ அத்தனை எடுத்துக்க. ஏன்னா நீ மணமகள், நீ மணவாட்டி. அதுக்கு நீங்க ஒரு மணமகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்துகிட்டே இருக்கும்? எனக்கு நிச்சயம் முடிந்து விட்டது. ஆமாவா இல்லையா? ஒரு மணமகள் நிச்சயம் முடிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில அவ எப்போதுமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்? எனக்கு நிச்சயம் முடிந்து விட்டது. பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதுமே என்ன நினைக்கணும்னா, எனக்கு நிச்சயம் முடிச்சிருச்சு, தேவனோடு நிச்சயம் முடிச்சிருச்சு, அவர் மனவாளனாய் இருக்கிறார், நான் மனவாட்டியா இருக்கிறார். இப்போ அநேக நேரங்கள் ஆண்களுக்குள்ளால் இது சில நேரம் உள்ள போகாது. அதனால ரசிக்கப்பட்ட புதுசுல மனவாட்டின்னு எங்க பிரசங்கம் பண்ணா நான் பொண்ணுகள் சைடு அப்படி எட்டி பார்ப்பேன். என்னமோ அவருக்கு மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அப்படியே இல்லை. பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளலாம். மனவாட்டின்னு வார்த்தை வந்தாலே சபைக்குள்ளால இருக்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நான் தான் மனவாட்டி. நீங்க சொல்லுங்க, நான் தான் மனவாட்டி, நான் தான் மணமகள், எனக்கு நிச்சயம் முடிந்தது. கவனிங்க, இப்போ நிச்சயம் முடிச்சிருச்சு இல்ல? நிச்சயம் முடிஞ்சிச்சா இல்லையா? யாருக்கெல்லாம் நிச்சயம் முடிஞ்சிருக்கு? சிலருக்கு நிச்சயம் முடியல போல. ஏமா அந்த உலக நிச்சயத்தை கேட்கலாமா? மணவாளனோடு நிச்சயம் முடிஞ்சிச்சுன்னா கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அநேகருக்குள்ளால ஏக்கம், இந்த உலகத்துல என்ன எனக்கு நிச்சயம் முடியலையே, நான் எப்படி கையை தூக்குறது? உலக நிச்சயத்தை கேட்கல, மணவாளனோடு நிச்சயிக்கப்படுது. இப்ப கவனிங்க, நிச்சயத்துக்கும் திருமணத்துக்கும் ஒரு கேப் இருக்கும். பார்த்துக்கீங்களா? நிச்சயத்துக்கும் திருமணத்துக்கும் இடையில பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் எப்படி இருப்பான? சாதா பொதுவா பார்த்தீங்கன்னா, நிச்சயம் முடிந்தா 2 மாசம் 3 மாசம் கேப் இருக்கும் திருமணத்துக்கு. இந்த கேப்ல மணப்பெண் என்ன செய்வா? மணவாளன் வரும்போது அவரோடு செல்ல புறப்பட்டு தயாராகி கொண்டிருப்பான். ஆமாவா இல்லையா?
இப்போ யூத நிச்சயம் எப்படி முடியும்னா பாருங்க. யூத நிச்சயம் எப்படின்னாக்கி ஒரு பொண்ணுக்கு ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை பேசி முடிச்சிட்டாங்கன்னா அந்த மணமகன் என்ன செய்வார்னா நேரா வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு 10 வெள்ளிக்காசு அல்லது 20 வெள்ளிக்காசு அல்லது 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு என்ன செய்வாரு, போயிடுவாரு. 3 மாசம் கழிச்சு மறுபடி வருவார். வரும்போது என்ன செய்யணும்னா இந்த பொண்ணுக்கு அவர் என்ன செய்யணும், பொண்ணை கூட்டிட்டு போய் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக ஒரு வீடை கட்டிட்டு வரணும். இந்த காலத்து மாதிரி சீதனம் கொடுத்து வீடு கட்டுற வேலை கிடையாது. பொண்ணை நிர்ணயம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு 10 வெள்ளிக்காசு இல்லை 20 வெள்ளிக்காசு இல்லை 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு அவர் போய் இந்த மணமகளை வாழ வைக்கிறதுக்காக அவர் மணமகளுக்கு ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போவார். இதுதான் யூத முறைமை திருமணம். அதே போல பாருங்க, பழைய காலத்து நிச்சயம் முடிச்சு எப்படி இருக்கு தெரியுமா? நிச்சயம் முடிச்சுட்டுனாக்கி அந்த மணமகள் பாருங்க நிச்சயம்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. முடிச்சு எல்லாம் மொத்தமாக கிளம்பும் போது மணமகனும் சேர்ந்து அந்த கூட்டத்தோடு கிளம்புவாது பாருங்க. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, லைட்டாக போய் பார்த்துட்டு வா, யார மணப்பெண்ணை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது அப்படியே போகாது, போய் மணப்பெண்ணை கேட்பாரு, நல்லா இருக்கீங்களா? அது ரொம்ப கூச்சப்பட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா இல்லைனா 20 ரூபா இல்லைன்னா நல்ல வசதியானவங்க 50 100 கொடுப்பாங்க. அந்த நாட்களில் அந்த காலத்து கதையை சொல்கிறேன். கொடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன், உடம்பை பார்த்துக்கிட்டு இவ்வளோதான், இவ்வளோத்தையும் பேசிட்டு வந்துடுவாரு. இந்த மணமகள் என்ன செய்யணும்னா யூத முறைமையின்படி எப்படி அந்த 10 வெள்ளிக்காசு 20 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டு அந்த பெண் அந்த வெள்ளிக்காசையும் பாதுகாக்கணும். மணமகன் மறுபடியும் வரும்போது தன்னை என்ன செய்யணும், தயார்படுத்தி புறப்பட்டு செல்ல ஆயத்தமாகணும். இதே போலதான் பாருங்க, அந்த காலத்தில் நிச்சயிக்க முடிச்சு பெண்ணு கையில் என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, இல்லை ஒரு 20 ரூபாய் கொடுப்பாங்க, இல்லை ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க, அவ்வளவுதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல நிச்சயம் முடிச்சு பேசுன்னு சொல்ல வேண்டாம், அவன் அங்கிருந்து வரும்போதே ஒரு செல்போனை தூக்கிட்டு வருவான். 10 ரூபா 20 ரூபா கொடுத்தல அந்த காலம். இப்ப கொடுத்து செல்போனை கொண்டு வருவான், கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுவான் நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டான், உடம்ப பார்த்துக்கன்னு சொல்ல மாட்டான், போயிட்டு வாருன்னு சொல்ல மாட்டான். போனை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், போன்ல பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை கொடுத்துட்டு போயிடுவான். இது இந்த காலத்து நிச்சயம். சரி, இதே போலதான் பாருங்க, நம்முடைய மணவாளன் இருக்கிறார்ல, யார், இயேசு கிறிஸ்து. அவரு எப்போ நம்மளை தனக்கென்று நிச்சயப்படுத்தினாரோ, எப்ப அவர் தனக்கென்று நம்ம நிர்ணயம் பண்ணாரோ, எப்போ அவரோடு நமக்கு நிச்சயம் முடிச்சோ, அப்ப அவர் நமக்கு கொடுத்தாரு கிஃப்ட். என்ன கிஃப்ட் தெரியுமா? கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், ரட்சிப்பு, இப்படி அநேக கிருபைய, அநேக தாளந்த, அநேக வரங்களை நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மனவாட்டியாகிய நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் அவர் தந்த கிஃப்டை பாதுகாக்கணும், அவர் தந்த கிருபையை பாதுகாக்கணும், அவர் தந்த ரட்சிப்பை பாதுகாக்கணும், அவர் தந்த வரங்களை பாதுகாக்கணும், அவர் தந்த தாளந்துகளை பாதுகாக்கணும். ஏன் இவ்வளவு தந்தார்னா நீ இதெல்லாம் வச்சு என்ன செய்யணும், சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, மேன்மையா இரு, உயர்வா இரு, எல்லாரும் மத்தியிலையும் மேன்மை உள்ளவனாய் வாழுன்னு சொல்லி இந்த உலகத்தால கொடுக்க முடியாத பிரதானமான கிஃப்டை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? மணவாளன் வருகிற வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்த கிருபையை காத்து கொள்ளணும், அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும், அவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை காத்து கொள்ளணும், அவர் நமக்கு கொடுத்த வரங்களை காத்து கொள்ளணும். பாருங்க, ஒரு மணப்பெண்ணுக்கு சாதாரணமா ஒரு 50 ரூபா அந்த மணவாளன் மணமகன் கொடுத்துட்டு போனாலே அந்த மணப்பெண் என்ன தெரியுமா செய்வா, அப்படியே வச்சிருப்பா. எதுக்கு தெரியுமா? கல்யாணம் முடிச்ச போது அந்த மணமகன் நீங்க கொடுத்த 50 ரூபா என்னதுக்கு பாருங்க, காமிக்கிறதுக்காக.
நல்ல கவனிங்க. ஆனா நம்முடைய மனவாளன் நமக்கு என்ன கொடுத்தாருன்னா, கிருபையை கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு, தாளந்துகளை கொடுத்தாரு. அவர் வரும்போது அது அத்தனையும் காமிக்க நம்ம தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கிருபையை காத்துக்கொள்ளுங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, வரங்களை காத்துக்கொள்ளுங்க, தாளந்துகளை காத்துக்கொள்ளுங்க. இது இல்லைன்னா நீ கைவிடப்படுவ. இதை நீங்க வந்துட்டா நீ புத்தி இல்லாதவள். அப்ப புத்தி உள்ளவளா இருக்கணும். நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சரி கவனிங்க. இப்போ நிச்சயத்துக்கு பின்னாடி திருமணம் வரைக்கும் எந்த நாட்கள்னா, மணமகள் மணவாளன் வருகையில புறப்பட்டு போக தன்னை தயார்படுத்துகிற நாட்கள். அப்ப நல்ல கவனிங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ நீங்க உங்களை அவருடைய வருகையில புறப்பட்டு போக தயார்படுத்துகிற நாட்கள். அப்ப எப்ப வருவாரோ அப்ப நீங்க போறதுக்கு என்ன செய்யணும்? உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப கவனிங்க, ஒரு மணமகள் எப்படி புறப்பட்டு செல்ல தயாராகலாம்? எப்படி புறப்பட்டு செல்லதுக்கு எப்படி தயாராகுவா? நிச்சயம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் கேட்பான், எனக்கு ஒரு பெரிய பெட்டி வாங்கித்தாங்க. நீங்க சவப்பெட்டி நினைச்சுதாங்க, அது ரெண்டு பெட்டி. என்ன சொல்லணும்? சுல்கேஸ். திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே கேட்பான். பாருங்க, சாரி, நிச்சயம் முடிஞ்ச அடுத்த நாள் கேட்பான். இந்த நிச்சயம் முடிய வழக்கி அவ என்னமா சொல்லுவா? அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீங்க ஒண்ணு கொடுக்காங்க, நம்ம ஏன் கொடுக்கணும்? இப்படிதான் பேசுவாங்க. நீங்க ஒண்ணு கொடுக்காங்கம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா, நான் ஒண்ணும் கொண்டு போக மாட்டேம்மா அப்படின்னு சிலது சொல்லுவோம். அம்மா, நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல கொடுத்தா போதும், நீங்க அங்கங்க கடன் வாங்கி எதுவும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு பாருங்க. ஆனா என்னைக்கு நிச்சயம் முடிச்சோ அடுத்த நாளே கேட்கும், பெரிய பெட்டி, அவள் பெட்டி எனக்கு வேணும். அந்த பெட்டியில என்ன இருக்கணும்? கீழே வீல் இருக்கணும். அந்த பெட்டி என்னால தூக்கிட்டு போக முடியாது, நான் தள்ளிக்கிட்டு தான் போவேன். ஏன்? அம்மா வீட்டுல இந்த மொத்தத்தை அள்ளிட்டு போறதுக்காக நான் தள்ளிக்கிட்டு போறது மாதிரி எனக்கு ஒரு பெட்டியை வாங்கி தாங்கம்மா. இந்த பெட்டியை வாங்கி கொடுத்த அடுத்த நாளில இருந்து என்ன நடக்குது? என்னென்ன சுருட்ட முடியுமோ, என்னென்ன அள்ள முடியுமோ அத்தனையும் பார்த்து 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 அள்ளி 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 பெட்டி ஆக்கல் பெட்டி ஆயுது. எல்லாத்தையும் அள்ளி அள்ளி குமிக்கிறது. அந்த சிமிக்கி வேணும், அந்த கம்மல் வேணும், அந்த வளையும் வேணும், மட்டுமல்ல சீப்பு வேணும், சிக்கெடுக்க சிக்கூசி வேணும், செருப்பு வேணும், பழைய சுவு வேணும், புதிய செருப்பு வேணும். இப்படியே இது பட்டியல் போடும். எப்போ நிச்சயம் முடிஞ்சோ அது முதல் இதோடைய வேலையே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பட்டியல் போட்டு பட்டியல் போட்டு பட்டியல் போட்டு தாய் வீட்டுல இருந்து புதைக்கிட்டே இருக்கும் பெட்டியில சேர்க்கிறதுக்கு. ஏன் இந்த புறக்குது தெரியுமா? இங்க உரிமை முடிஞ்சு போச்சு, தாய் வீட்டின் உரிமை முடிஞ்சு போச்சு. சும்மா போய்கிட்டு அப்பப்ப வந்து நான் பிறக்குவேன் தாய் வீட்டுல நீ பிறக்க ஆரம்பிச்சா தமிழ் அடிச்சு விடுவோம். கல்யாணம் முடிஞ்சு நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் நீ பிறக்கும் போது பல்ல கடிச்சிட்டு இருப்ப, பொழக்கிக்க போய் சேர்ந்தது அந்த ஒளிஞ்சது, இனி வராத, இப்ப என்னென்ன எடுக்கமோ எல்லாம் எடுத்துட்டு போய் தொலை, பல்ல கடிச்சிட்டு நிற்பான். எந்த அண்ணன் அது இல்ல, எப்ப வேணாலும் நீ வா தங்கச்சின்னா அண்ணி விஷம் வச்சிருவான். அப்ப கவனிங்க, நிச்சயம் முடிச்சாலே என்ன நினைக்கணும் நம்ம? இப்ப அள்ளுனதான் அள்ளுனது. ஏன்? இனி எனக்கு இங்க சொந்தமும் இல்ல, உரிமையும் இல்ல. உரிமை எல்லாம் எப்ப திருமணமாகி போக போறணும், எப்ப மணவாளனோட போக போறணும், எப்ப என் புருஷனோட போக போறணும், அப்ப என்னுடைய உரிமை எல்லாம் இனி எங்கதான்? அங்கதான். எங்கதான்? புருஷன் வீட்டுல தான். இப்ப புருஷன் வீட்டுக்கு போயிட்டு மாசத்துக்கு ஒருக்கா அம்மா வீட்டுல வந்து தாய் வீட்டுல வந்து அள்ளிட்டு போயிடலாம் வந்தேன்னா முடியுமா? அப்போ
ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண் என்ன செய்யறான்னா, எப்ப நிச்சயம் முடிஞ்சிச்சோ அது முதல் ஒரு பெரிய பெட்டியை வாங்கி தள்ளிட்டு போறது மாதிரியே ஒரு பெட்டியை வாங்குவான். தூக்கலாம் மாட்டான், தூக்க முடியாது அவளால, ஏன்னா அவ்வளவு நிரப்புவா. லிஸ்ட் வரும், இவ்வளவு நாளும் ஒண்ணு வேண்டாம்னு சொன்னவா இப்ப போடுவா பாருங்க லிஸ்ட். 30 சுடிதார், 50 சேலை. சில பிள்ளைகள் சொல்லும், அம்மா நீ கொடுக்கிற நகை போக கல்யாணத்துக்கு பிரிக்கிற நகையெல்லாம் என்கிட்ட வரணும். பாருங்க, நிச்சயம் முடிஞ்சல திருமணம் வரைக்கும் என்னென்னலாம் அள்ள முடியுமோ அத்தனையும் அள்ளி கொள்ளுவாள். எதற்கு? மணவாளனோடு போறாள். இங்க என்ன முடிஞ்சிச்சு? உறவு, சொந்தம், உரிமை முடிச்சிச்சு. யாராவது உதவ கல்லணாய் போன போது, இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், கல்லணாய் போய் பிறகு எனக்கு இங்க உரிமை இருக்குன்னு சொல்லி வந்தீங்கன்னாக்கி சரியா வாங்க போறிய. யாருக்கிட்ட இருந்து? அண்ணன் கிட்ட இருந்து, இல்ல தம்பி கிட்ட இருந்து. இப்போ இந்த இந்த புரிந்து கொள்ளுதல் மனவாட்டுக்குள்ள மணமகளுக்குள்ள நல்லா இருக்கு. அதனாலதான் பாருங்க, அல்றது எல்லாத்தையும் போதுக்கு முன்னாடி மொத்தமா அள்ளிடும். இப்ப அவன் என்ன செய்வான்? இதை எடுக்காதுன்னு சொல்ல மாட்டான். தங்கச்சி நீ எடுத்துக்க, அக்கா நீ எடுத்துக்க, நீ என்னெல்லாம் எடுக்கணும், அம்மைக்கு சேலையை கூட நீ எல்லாம் எடுத்துக்க. அண்ணன் நம்ம வீட்டுக்குள்ளால இருக்கிற திருவிழா குத்தி வேணும்னே, நம்ம வீட்டில் இருக்க வெட்டருவா வேணும்னே, நம்ம வீட்டில் இருக்க வாளி வேணும்னே எடுத்துக்க. அண்ணன் புது மரபீரோ இருக்குல்ல, அதோடு சேர்த்து இந்த பழைய மரபீரோவை எனக்கு தாங்கன்னு எடுத்துக்க. அவன் முடிவு பண்ணிடுவான், இதுதான் உனக்கு லாஸ்ட், ஏன்னு இந்த பக்கம் வராத. வந்தா அடிதான். ஏன்? உனக்கு உரிமை இல்ல. எப்போ உன் புருஷன் வீட்டுக்கு நீ போய் அது முதல் உன்னுடைய உரிமை எல்லாம் எங்கதான்? புருஷன் வீட்டுல தான். இப்ப பாருங்க, மணமகள் என்ன செய்யணும்? தாய் வீட்டுல இருந்து எவ்வளவு அள்ளணுமோ அள்ளிக்கலாம். பக்கத்து வீட்லயும் போய் அள்ளுவேன்னு சொன்னா, நான் புது பொண்ணு, அதனால நான் அங்கெல்லாம் சுத்தி சுத்தி பக்கத்து வீட்டுல, ஏத்த வீட்டுல, பக்கத்து தெருவுலாம் போய் நான் புறக்கிட்டு வந்து என் பெட்டில சாப்பேன்னு சொன்னா வெளு விழும், அடி விழும். நீ எடுக்க வேண்டியது எல்லாமே எங்கதான்? தாய் வீடு. நீ என்னென்ன எடுத்து உனக்காக சேர்க்க முடியுமோ அத்தனை எங்கதான் சேர்க்கணும்னா உன் தாய் வீட்டுல தான் சேர்க்கணும். அப்ப கவனிங்க, ஒரு மணப்பெண் தன்னுடைய மணமகனை தேடி போவதற்கு முன்னாடி தாய் வீட்டுல இருந்து என்னெல்லாம் பார்த்து 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 அள்ளணுமோ அத்தனை அள்ளி அண்டாவை நிரப்பிடுவான். அதே போலதான் பாருங்க, இங்க புத்தி உள்ள கன்னிகள் மணமகனோட போறதுக்கு என்னென்னலாம் எடுக்கணுமோ அத்தனையும் பார்த்து 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 எடுத்து தங்களுடைய பாத்திரத்தில் சேர்த்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ அதை பார்த்து கொண்டு அசட்டைத்தனமாக இருந்தார்கள். நல்ல கவனிங்க, இதே போல மணவாட்டி என்ன செய்யணும்னா, தாய் வீடாகிய சபைக்குள்ளால இருந்து வார்த்தைகள் வருதில்ல, இந்த வார்த்தைகளை புழக்கி எனக்கு வேணும் அள்ளி அதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை மட்டும்தான் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. நீதான் புறப்படுவதற்கு என்ன செய்யற? ஆயத்தமாயிட்டு இருக்கிற. ஏன்? இந்த நற்கனிக்குள்ளது எனக்கு வேணும், இந்த நற்கனத்துக்குள்ளது எனக்கு வேணும், இந்த நற்கனிக்குள்ளது எனக்கு வேணும், இந்த சாந்தத்துக்குள்ளது எனக்கு வேணும், இந்த அன்புக்குள்ளது எனக்கு வேணும், இந்த இறக்கத்துக்குள்ளது எனக்கு வேணும் சொல்லி ஊழிய காலது நீ இறக்கம் வெறுவாய், நீ குணசாலியா இருப்பான்னு சொல்லுவோம். ஆமாண்டவரே, இது எனக்கு வேணும் ஆண்டவரே சொல்லி உன் இருதயத்தை நீ நிரப்பா. நீ புத்தி உள்ள மனவாட்டி. ஒரு மணவாட்டி, ஒரு மணப்பெண் பக்கத்து வீட்டுல போய் எப்படி சேகரிக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு மணவாட்டி உலகத்துல போய் தேடக்கூடாது, உலகத்துல போய் அலையக்கூடாது. உனக்கு இருக்கிறது எல்லா உரிமையும் உன்னுடைய மணவாளனோடு நீ போகிற வரைக்கும் எங்க இருக்குன்னா உன் தாய் வீடாகிய சபைக்குள்ள இருக்கு. அப்போ
சபையில உன்னுடைய தகப்பன் இருந்துகிட்டு இதோ நீ பெற்றுக்கொள் கர்த்தருடைய மகிமைன்னு சொன்னா நீ ஆமென்னு சொல்லி வாயை திறந்து அதை பெற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவளா இருக்கணும். அப்படி இருப்பான நீ பார்த்து 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 சேகரித்து கொண்டிருக்கிற ஏன் மணவாளனோடு போக பாருங்க. உண்மையான மணப்பெண் கூட தாய் வீட்டுல கேட்டு கேட்டுதான் எடுக்கணும். ஆனா மணவாட்டியுடைய தாய் வீட்டுல சபையில நீங்க கேட்காமலே நாங்க தர்றோம், நீ பெற்றுக்கொள், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், கர்த்தருடைய பிரசாதத்தை பெற்றுக்கொள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொள், கைகால் சுகத்தை பெற்றுக்கொள் சொல்ல 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 ஆமென் எனக்கு வேணும் எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் பார்த்து 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 நீ எடுத்துக்கொள்வனா நீ புத்தி உள்ள கன்னிகை, நீ புத்தி உள்ள மனவாட்டி. ஆனா வார்த்தை வரும்போது வாயை அடைச்சுக்கிட்டு நீ சோம்பலா இருப்பனா உன் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க ஆமேன்னு சொல்றாங்க, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அவர்கள் புத்தி உள்ளவர்கள், நீ புத்தி இல்லாதவள். அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ எடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற. பக்கத்துல நிக்கிற வந்து கையை தூக்கி ஆண்டவர் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறான், அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஆராய்த்து கொண்டிருக்கிறவன் புத்தி உள்ளவள், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நீ புத்தி இல்லாதவள். அதிகாலையில் 5 மணிக்கு எழுப்பி சோமன் சொல்லும் போது உன் இருதை கொழுந்துட்டு ஆமே அந்த ஜெபிக்கிற ஆவிய எனக்கு தாங்காண்டவரை சொல்லி கேட்பா நீ புத்தி உள்ளவர். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சேகரித்து கொண்டிருக்கிற தாய் வீட்டுல இருந்து. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க ஆமென் அல்லேலூயா அந்த ஜெப ஆவிய எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது நீ ஆடு பார்த்து கொட்டாய் விட்டுக்கிட்டு அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ புத்தி இல்லாதவர். அதான் சொல்றாரு 10 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் எதை எதை எடுக்கணுமோ அதை எடுக்க புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க. 5 பேர் என்ன செஞ்சாங்க? அவங்க எடுத்ததெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்ல உங்களை நீங்க நிதானிக்கணும். ஒரு வார்த்தை எடுக்க சொல்லும் போது ஒருவங்க பக்கத்துல பைபிளை உடனே புரட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க? சேகரிக்கிறாங்க, புத்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. நீ அவங்களை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா நீ எப்படி இருக்க? புத்தி இல்லாதவளா இருக்கிற. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற நீ நிர்விசாரம் பண்ணிட்டு இருக்க. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ அலட்சியப்படுத்திட்டு இருக்கிற. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீயோ சோம்பேறியாய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற. யார் ஒருவர் ராஜ்யத்துக்கு போக பார்த்து 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 சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எடுத்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் சொல்றாரு இவர்கள் புத்தி உள்ளவர்கள். நான் கேட்கிறேன் மணவாளன் வீட்டுக்கு போயாச்சு, திருமணம் முடிச்சு மணவாளன் வீட்டுக்கு போயாச்சு. இப்ப மணமகள் தாய் வீட்டுல வந்து ஏதாவது எடுக்கணும்னா முடியுமா? விட மாட்டான். அதிகாரம் யாரு கையில தெரியுமா? தகப்பன் கையில இல்ல, தாய் கையில இல்ல, அண்ணன் கையில. விட மாட்டான். அதே போல ஒருவேளை நீங்க மணமகன் வந்துட்டாரு கூட போயிடுங்க. மணமகன் வந்துட்டான்னு அது வரைக்கும் என்னென்ன எடுக்கணும் அத்தனை எடுத்து 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 ஆயத்தமாகி தயாராகி போயிடுங்க. பக்கத்துல சொல்லுங்க, மணமகனோட போய் தொலைஞ்சது போயிடு, திரும்பி வராத. ஒருவேளை அவரு வந்துட்டு போயிட்டாரு, நீ திரும்பி தாய் வீட்டுக்கு வந்தேன்னு வையன், இங்க தரதுக்கு நான் இருக்க மாட்டேன், நானும் போயிடுவேன். அவர் வந்துட்டாருமா, நீ கூட போகல. ஏன் போகல? நீ எடுக்க வேண்டியதை எடுக்கல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு எடுத்துக்கலாம், 2 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம், 1 மாசம். இவரு ஆவிக்குரிய அப்பா, நம்ம தாய் வீடு சபை இங்கதான் இருக்கும், நம்ம அப்பாவும் ஆவிக்குரிய அப்பாவும் இங்கதான் இருப்பாரு, ஆவிக்குரிய அம்மாவும் இங்கதான் இருப்பாங்க. அதனால என்ன செய்யலாம்? அடுத்த மாசம் இதே ஊழியக்கால் தான், இதே சபை தான், இதே தாய் வீடு தான், எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது அலட்சியம். அப்புறம் எடுத்துக்கலாம்.
நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு தீவட்டியை எரிய விடலாம், நாளைக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்துக்கிட்டு அவை வரும்போது போன்ற எண்ணெயும் இல்லை, தீவட்டி பத்தமும் இல்லைன்னா திரும்பி ஓடி வருவேன்ல. எங்க வருவேன்? தாய் வீட்டுக்கு. எதுக்கு? மறுபடியும் நான் பிறக்கிறத மிஸ் பண்ணிட்டேன், இப்ப பிறக்கிக்கிடுறேன். நான் எடுக்கிறத மிஸ் பண்ணிட்டேன், இப்ப எடுத்துக்கிடுறேன். இங்க வந்த நாங்க யாரும் இருக்க மாட்டா, தாயும் தகப்பனும் இருக்க மாட்டான், தாயும் இருக்க மாட்டாள். எங்க போயிடுவாங்க? போயிடுவாங்க. அதனாலதான் கவனிங்க, ஒரு மணமகள் எப்பொழுதும் தாய் வீடாகிய சபையிலிருந்து வரதை எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு ஆத்மா தீ பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆத்மா ஃபயர் ஆகிட்டே இருக்கணும், ஆத்மா எரிச்சுக்கிட்டே இருக்கணும். வர்றது எல்லாம் யாருக்கு தான்? எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் பேசுறாரு, எனக்கு தான் இந்த கிஃப்ட கொடுக்காரு, எனக்கு தான் இந்த வல்லமை கொடுக்கிறாரு, எனக்கு தான் இந்த விடுதலை கொடுக்கிறாரு, எனக்கு தான் இந்த சுகத்தை கொடுக்கிறாரு, எனக்கு தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, இது எனக்கு தான் ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகிமை எனக்கு தான், இந்த பிரசன்னம் எனக்கு தான், இந்த வல்லமை எனக்கு தான். பெற்றுக்கொள்கிற காரியத்தில் நீ எப்படி இருக்க? எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தில் எப்படி இருக்க? நீ எடுத்துக்கொள்றது மாதிரியே எடுத்துக்கொள்றது. ஆமென், ஆமென், ஆமென். வெளியே போன உடனே இதெல்லாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் வெளியே வச்சுட்டு வந்தோம்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு கவலை கஷ்டம் தாங்கவே முடியல. இப்ப இங்கதான் கொடுக்க, உன் கஷ்டம் நீங்கும், உன் கவலை நீங்கும், உன்னுடைய பிரச்சனை நீங்கும், உன்னுடைய போராட்டங்கள் நீங்கும். இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க. உன் கடன் தொல்லை மாறும், உன் வியாதி மாறும், நீ சுகம் அடைவாயினா இதை எடுத்துக்க. நீ இதை எடுத்துட்டு போ. இதான் தாய் வீட்டுல இருந்து நீ எடுக்க வேண்டிய பொக்கிஷம். உன்னை ஆயத்தப்படுத்துகிற காரியம், உன்னை தகுதிப்படுத்துகிற காரியம். இதெல்லாம் விட்டுக்கிட்டு உலகத்துல தேடினா அடி கிடைக்கும். சும்மா உலகத்துல போய் தேடுறது. நீ மனவாட்டியா இருந்தா, நீ மணமகளா இருந்தா, நீ எங்கதான் தேடணும்? தாய் வீட்டுல தேடு, தாய் வீட்டுல எடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. மக்கள் சொல்லுங்க, சபைக்குள்ளால இருக்கிற அத்தனையும் எடுத்துக்கொள்ளுகிற உரிமை உனக்கு இருக்கு. அதுக்கண்டு போகும்போது கேமரா கீபோர்டு எல்லாம் தூக்கிட்டு போய் வார்த்தை தான் விடுதலை, வார்த்தை தான் செய்யும், வார்த்தை தான் ரட்சிப்பு, வார்த்தை தான் கிருபை, வார்த்தை தான் உன்னை அலங்கரிக்கும், வார்த்தை தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும், வார்த்தை தான் வாழ்க்கையை நறுமணம் உள்ளதாய் மாற்றும், வார்த்தை தான் உன்னை ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும். அப்போ இங்க இந்த வார்த்தை வருதுன்னா நீ என்ன செய்யணும்? ஆமென். உன் வாயிலிருந்து ஆமென் வந்தாலே நீ செஞ்சுட்டு இருக்க தெரியுமா? பக்கத்து சொல்லுங்க, வார்த்தை வரும்போது நீ ஆமென் சொன்னா உன் பெட்டியை நிரப்பிட்டு இருக்கிற, உன் பாத்திரத்தை நிரப்பிட்டு இருக்கிற, உன் இருதயத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கிற. அதான் வார்த்தையினால் நிரப்பப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அப்போ யாராவது நல்ல பொழுது எடுங்க, நீங்களும் மனவாட்டி தான், நீங்களும் மனவாட்டி தான். யாராவது திருமணம் முடிஞ்சு போகும்போது, அம்மா நான் கொடுத்திருந்த அந்த பழைய நைட்டியை மட்டும் தாங்க, அதை மட்டும் நான் போட்டுக்கிட்டு போறேன், கேட்டீங்களா? இல்ல கேட்பீங்களா? இல்ல இல்ல. பார்த்து என்னெல்லாம் கண்ணு எங்கெல்லாம் நம்ம வீடு தாங்க, நம்ம வீடு தான், அங்கதான் புலகணும் இவ்வளவு நாளும். ஆனா பொட்டியை கட்டும் போது மட்டும் என்னென்னலாம் கிடக்கும் அத்தனையும் பறக்கி சேர்த்துருவோம், ஒன்னையும் விட மாட்டோம். அந்த நேரம் மட்டும் அது வரைக்கும், இந்த நிச்சயம் முடியாது வரைக்கும், ஏதாவது ஒரு சாக்லேட் இருந்தா கூட தங்கச்சிக்கு அண்ணனுக்கு அம்மாக்கு பங்கு போடுவோம்ல. இந்த பெட்டி கட்டுற நேரத்தை பாருங்க, பங்கே கிடையாது. தங்கச்சிக்கும் பங்கு இல்லை, தமையனுக்கும் பங்கு இல்லை. எல்லாம் ஏண்டால போடுங்க, எல்லாம் எனக்கு. அடுத்து தங்கச்சி கல்யாணம் எடுக்கணும்னா இப்போதைக்கு போடுங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்படி சொல்றோம்ல. ஏன்?
நிச்சயம் முடிச்சிட்டு நான் புறப்பட போறேன். ஏன் இங்க வந்து மொட்டை அடிக்க முடியாது, அதனால இப்பவுமே மொட்டை அடிச்சுட்டு போயிடுவோம். ஒரு மணமகளுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குல்ல, அப்ப நீ மனவாட்டினாலும் என்ன செய்யணும்? தாய்விடி ஆகிய சபையில இருந்து எதெல்லாம் எந்த மட்டும் எடுக்க முடியுமோ அந்த மட்டும் நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்பன்னு உனக்கு தெரியாது, மணவாளன் எப்ப வருவான்னு உனக்கு தெரியாது. அவர் எப்ப வந்தாலும் எதிர்கொண்டு போக உன்னை நீ தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். புறப்பட்ட போதுக்கு பெட்டியை கட்டு. மணமகள் புறப்பட்ட போதுக்கு என்ன செய்வா? 2 மாசம் கேப் இருக்குல்ல, அதில் அவள் என்ன செய்வா? பொட்டியை கட்டுவா. பொட்டியை கட்டணும், பொட்டியை நிரப்பணும், அண்டவை நிரப்பணும். அதான் கவனம். அதே போல உங்களுக்கு சொல்றேன், அவர் எப்ப வேணாலும் வரலாம். ஒரு மணமகள் தான் புறப்பட்டு செல்ல எப்படி தயாராகிறாளோ அதே போல நீங்க என்ன செய்யணும்னா, என்னென்ன எடுக்கணுமோ அத்தனை எடுத்து தயாராகி கொண்டு இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சொல்லித்தராய். நீங்க யாரையுமா புத்தி உள்ளவர்கள், யாரையுமா புத்தி இல்லாதவர்கள். ஒரு பாட்டு பாடி தேவனை துதிக்கும் போது பக்கத்துல இருந்து இப்படி தட்டாங்க பாருங்க, இப்படி கரங்களை தட்டி நல்லா ஆடி பாடி தேவனுக்குள்ள களி கூறுறாங்கல்ல. இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆவி நிரம்புது. பக்கத்துல இருந்துகிட்டு அதுவும் கை பக்கத்துல தட்டினா வினோதமா பார்ப்போம். ஏதோ வேற்றுக்கிழக வாசி இறங்கி நம்ம பக்கத்துல வந்து நிற்கிற மாதிரி வினோதமா பார்க்கிறோம்ல. உண்மையிலே சொல்ற, நீ புத்தி இல்லாதவன் நீ புரிஞ்சிக்க. அடுத்தவன் சத்தம் உன் காதுக்கு கேட்க கூடாது, உன் சத்தம் அடுத்தவன் காதை கிழிக்கணும். அவரை துதிக்கிற காரியத்துல, அவரை போற்றுகிற காரியத்துல, அவரை மகிமைப்படுத்த காலத்துல, அவரை ஆராதிக்கிற காரியத்துல அக்கினியாலையும் அபிஷேகத்தினாலையும் நீ நிரம்பி துள்ளணும். அதுக்காக பக்கத்தில் இருக்கவனை தள்ளிவிட சொல்லல. பக்கத்தில் பற்றி அப்படி எரியுமாக இருந்தால் நீ புத்தி உள்ளவள். இப்ப சொல்றேன், அத அப்படியே கீங்கன்னு போட்டு இவன் என்ன செய்ய நீ வேடிக்கை பார்க்கணும். நீ புத்தி இல்லாதவள். ஜட்ஜ்மெண்ட் வேற யாரும் வந்து பண்ண, நீங்களே உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிடணும். நான் ஆவிக்குரிய காரியத்துல, தாய் வீட்டில் எடுக்கிற விஷயத்துல, ஏன்னா எனக்கு நிச்சயம் முடிஞ்சிச்சு, இனி மணவாளன் வருவாரு, அவரு கூட போக போறேன். அப்ப நான் எடுக்கிற விஷயத்துல எப்படி இருக்கேன்? அலட்சியமாய் இருக்கிறேனா, அசால்ட்டா இருக்கிறேனா, நிர்விசாரமாய் இருக்கிறேனா, இல்ல எடுக்கிற காரியத்துல எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆராதனை எனக்கு வேணும், தேவனோட அசைவாடுகிற அனுபவம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்டு எடுக்கிறதாங்கிறத நாமளே என்ன செய்யணும்? நிதானிக்கணும். பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்க, தெளிவா சொல்லி விடுறேன். இப்போ இந்த வாரம் அதான் சொல்றேன், சபை சர்வீஸ் ஸ்டேஷன். இப்போ இவ்வளவு நேரம் உங்களை என்ன பண்ணிருக்கேன், எந்தெந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் சரியில்லையோ அதை தாய் வீட்டுல இருந்து சர்வீஸ் ஸ்டேஷன் சரி பண்ணிருக்கேன்ல. இங்க இருந்து போறீங்கல்ல, உலகத்துக்கு போன உடனே என் பிரச்சனை நீங்கும், என் கடன் நீங்கும், நான் சுகமா இருப்பேன், நான் நல்லா படிப்பேன், நான் நல்ல ஸ்தானத்துல இருப்பேன். இதுதான் ஓடணும். ஏன்? அம்மா வீட்டுல இருந்து நீ அதான் எடுத்துட்டு போன. அம்மா வீட்டுல இருந்து கவரிங் நகை எடுத்தியா, கோல்டு நகை எடுத்தியா? கோல்டு கவரிங் எடுத்தா திரும்பி வந்து சண்டையை போடலாம். இங்க இருந்து எடுக்க எல்லாம் கோல்டு, விலையாக பெற்றதுங்க, விலையாக பெற்றது. இதுதான் உன் வாழ்க்கையை நடத்த போகுது, இதுதான் உன்னை உயர்த்த போகுது, இதுதான் உன்னை மேன்மைப்படுத்த போகுது. அப்ப இதை எடுத்துக்கிட்டு போகிற நீ உன் சிந்தனை ஃபுல்லா என்னதான் இருக்கணும்? இதுதான் இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, வெளியே போன உடனே அந்த கதை வரக்கூடாது, இந்த கதை வரக்கூடாது, அந்த பிரச்சனை வரக்கூடாது, இந்த போராட்டம் வரக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் வரணும், நீங்க என்ன எடுத்தியோ அது மட்டும் தான் வரணும்.
பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சு இங்கேருந்து தான் போனாங்க. இங்கேருந்து போய் 1 hour ஆகலை, ஃபோன் பண்ணாங்க. ஆளை சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஆழமா இருக்கீங்க, அது யாரோடா சாமி அப்படின்னு சொல்ல மாட்டேன், கடைசி வரை சொல்ல மாட்டேன். போய் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஃபோன் பண்ணி பிரதர், அவங்க அந்த பிரதர்னு சொன்னதில்ல என் ஆவியெல்லாம் அடங்கி போச்சு. இல்லை, சிலர் அப்படிதான் நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க, நம்ம ஃபோன் பண்ணோட பிரதர், அந்த இழுவையே என்னன்னா ஒட்டுமொத்த ஆவி அடங்கிடும், அப்படி இழுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன வாங்கிட்டு போனேன், என்ன எடுத்துட்டு போனேன், அது உன்னை சுத்தி 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 வரலன்னா நீ என்ன செய்யல, புத்தி உள்ளவளா இல்லை. அவங்க அது போகிற நீ எப்பொழுதுமே தாய் வீட்டுக்கு வந்துட்டோம், இங்க இருந்து என்னதான் செய்யணும், அள்ளிக்கிட்டு தான் போகணும். ஆனா இந்த அல்லது இருக்குல்ல, 3 மாசம் கேப், மறுபடியும் சொல்றேன், 3 மாசம் கேப். மணமகன் வந்து மணமகளை கூட்டிட்டு போயிட்டானா அல்ல வர முடியுமா? கொஞ்சம் கில்ல கூட வர முடியாது, கொன்றுவான், வர முடியாது. அதனால மணவாளனோடு போகிற நாட்கள் வரைக்கும் என்னென்ன அல்லன்மோ அத்தனை வேணா விட்டு செங்கலை கூட பேத்துட்டு போங்க, ஒன்னும் சொல்ல மாட்டான், பார்த்துட்டே நிற்பான். போப்பா, இதோட பேர் செங்கலை பேக்கணுமோ இல்லை விட்டு நிலையை பேக்கணுமோ இல்லை செங்கலை பேக்கணுமோ பேத்துட்டு போயிடு, இது வராத, ஒன்னும் சொல்ல மாட்டேன். பல்ல கடிச்சிட்டு போய் தொலைஞ்சுட்டு நிற்பான். எல்லா சகோதரர்களும் சொல்றேன். ஆனா நியமம் அது அப்புறம் வரக்கூடாதுங்க. அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன். என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துங்க, என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துங்க. ஆசையோட, தாகத்தோட, வாஞ்சையோட பார்த்து 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 அள்ளிட்டு போங்க. இங்க மலிஞ்சு கிடக்கு, அப்பா வீட்டுல மலிஞ்சு கிடக்கு, அள்ளிட்டு போங்க. ஆனா அவர் வந்துட்டு போன பிறகு இங்க வராதீங்க. ஏன் வராதீங்க? கொடுக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன். அதனால தயவு செய்து புத்தி உள்ளவர்களாக இருந்து இந்த நாட்கள் சபைக்குள்ள நாட்டப்பட்டிருக்கிற நம்ம நாட்களை வீணடித்து விடாதபடிக்கு எடுக்க வேண்டிய காரியத்தில் உங்களுக்குள்ள முதல்ல என்னதையுமா வேணும், வார்த்தை வந்தா ஆமேன். பெற்றுக்கொள்ள காரியத்தில் எப்படி இருக்கணும், பக்கத்தில் சொல்ல தீவிரமா இருங்க, தீவிரமா இருங்க. நீங்க புத்தி உள்ளவளா இருந்தா தீவிரமா இருக்கணும். உங்களுடைய மன விருப்பத்தின்படி புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருப்பீங்கன்னா, நான் ஒருவேளை நீங்க புத்தி இல்லாம இருந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார்னு சொல்லி அனுப்பலாம். ஆனா வராது, வராது, வராது. ஏன்? நீங்க எடுக்கல, புத்தி இல்லாதவன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டே இருங்க. எங்கிருந்து எடுக்கணும்? தாய் வீடாகிய சபையிலிருந்து. அப்ப வாரம் வரும்போதெல்லாம் எடுத்து 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 உங்களை தயார்படுத்தி உங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருங்க. அவர் வருவார், உங்களை அழைத்து செல்வார்.